ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 சவரனில் தாலி செயின் வாங்குறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கோட கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்துட்டு 9705 ரூபா. நம்ம 5 சவரனில் தாலி செயின் வாங்கணும் அப்படின்னா 5 பவுன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 கிராம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 40 கிராம் தாலி செயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா 3,88,200 கோல்டு ரேட்டு மட்டும். அதுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பிளைன் முறுக்கு செயின் நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 6% போடுவாங்க. அதோட வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,292 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டும் அமௌண்ட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,11,492 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஜிஎஸ்டி 3% எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,345 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 4,23,837 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட கோல்டு ரேட்டு படி தான் நான் வந்துட்டு இதை ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். இந்த 4,23,837 ரூபா அப்படிங்கிறத நான் வந்துட்டு 37 ரூபாயை லெஸ் பண்ணிவிட்டு 4,23,800 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு நம்ம ஒரு 5 சவரனில் நார்மல் முறுக்கு செயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 4,23,800 ரூபா வந்துட்டு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நார்மல் பிளைன் முறுக்கு செயினுக்கு. இதுவே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டிசைனில் முகப்பு வச்ச செயின் மாதிரி வாங்குறீங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி அதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் எவ்வளோ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12% போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோல்டோட ரேட்டு மட்டும் அதே 5 சவரனுக்கு 40 கிராமுக்கு ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,88,200 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்டேஜ் 12%. வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 46,584 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,34,784 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டுமே 13,044 ரூபா வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தமாக இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,47,828 ரூபா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு இங்கே 4,47,800 ரூபா அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் முகப்பு செயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னையோட கோல்டு ரேட்டு படி 4,47,800 ரூபா வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட வேஸ்டேஜுக்கு ஒரு வேஸ்டேஜில் மட்டும் ஒரு 24,000 ரூபாய்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நார்மல் முறுக்கு செயின் அதுக்கு வாங்கினீங்க அப்படின்னா 6%. பட் இந்த மாதிரி முகப்பு வச்ச மாதிரி டிசைன் செயின் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு 12% போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா முகப்பு செயின் தான் இப்போ எடுத்திருக்கோம். 1 இயராக எங்கள் அம்மா அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்லலாம் எல்லோரும் மஞ்சள் கயிறில் தான் தாலி கோர்த்து போட்டுக்கிருவாங்க. ஆனால் இப்போ இருக்க நாகரிக காலத்தில் வந்து அதை வந்து பராமரிக்கிறக்குரிய நம்மளுக்கு இது இல்லாதனால இப்போ எல்லாமே தாலி செயினில் தான் போட்டால் தான் மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே தாலி செயினில் போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாலி செயின் எத்தனை பவுனுக்கு எடுத்தால் நல்லா இருக்கும், எத்தனை பவுனில் தாலி செயின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய கேள்வியாக இருக்கும். நிறைய தாலி உருக்கள் கோர்த்து போடணும்னா 5 பவுனுக்கு டெய்லி யூஸுக்கு தாலி செயின் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உழைக்கும். தாலி உருக்கள் கம்மியாக இருந்தால் 3 பவுனுக்கு குறையாமல் தாலி செயின் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பவுனுக்கு கூட தாலி செயின் யூஸ் பண்ணலாம். ஆனால் குடும்ப செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா தாலி செயின் பொதுவாக ஒற்றைப்பட வரிசையில் இருப்பது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 3 பவுனு, 5 பவுனு, 7 பவுனு, 9 பவுனு, 11 பவுனு, 13, 15, 21 அந்த மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்றபடி தாலி செயின் வந்து யூஸ் பண்ணது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செயின் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா டெய்லி யூஸ் பண்ணுறதுன்னு தான் சொன்னேன். எங்கள் அம்மா வந்து தாலி செயினை அந்த செயினில் யூஸ் பண்ணலை. சும்மா மஞ்சள் சரடோட தான் துணையாக அந்த தாலி செயினை போட்டிருக்காங்க. தாலி செயின் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு செயினும் நல்லா தான் உழைக்கும். சில பேர் முதல்ல பார்த்திங்கன்னா தாலி செயின் சொன்னாலே முறுக்கு செயின் தான் அணிந்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சுந்தரி முகப்பு தாலி செயின் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பிளெயின் போட்டிருக்காங்க. சுந்தரி செயினும் நல்லா உழைக்கும். முறுக்கு செயின் அதிகம் அழுக்கு பிடிக்கும். இந்த சுந்தரி செயினை அதிகமாக அழுக்கு பிடிக்காது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 3 பவுனில் தாலி செயின் யூஸ் பண்ணுறேன். நான் தாலி கோர்த்து தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய முகப்பு தாலி செயினும்
நல்லா தான் இருக்கும். என்னோடய தாலி செயினும் சுந்தரி மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 வருடமாக யூஸ் பண்ணிக்கிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது. நீங்களும் எந்த மாதிரி மாடல் தாலி செயின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இந்த தாலி செயின் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு 1 கிராம் 6695 ரூபா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 9705 ரூபா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன 2024 ஆகஸ்ட் 24 தான் இந்த செயின் எடுக்கும்போது 1 கிராம் 6695. இந்த தாலி செயின் 40 கிராம், அதாவது 5 பவுன் ஃப்ரெண்ட்ஸ். 40 கிராமுக்கு 6695 படி கோல்டோட ரேட்டு மட்டும் எவ்வளவு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2,67,800 ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்டேஜ் வந்து 12% போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் வந்துட்டு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 32,136 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,99,936 ரூபா வந்துச்சு. இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 8,998 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,08,934 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2024 ஆகஸ்ட்டில் ஒரு 5 சவரன் தாலி முகப்பு செயின் எடுக்க 3,08,934 ரூபா வந்துச்சு. அதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே 5 சவரன் முகப்பு தாலி செயின் எடுக்க 4,47,000 ரூபா 47,800 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷத்தில் தங்கத்தோட ரேட் மதிப்பே மாறி போயிடுச்சு. ஒரு வருஷத்தில் மட்டும் 1,38,866 ரூபா அதிகமாகிருக்கு. ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி பார்த்தாலுமே நன்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையில்லைன்னா நம்ம ரீசேல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செயின் ரீசேல் பண்ணாலுமே இன்னையோட கோல்டு ரேட்டு படி 3,88,200 ரூபா கோல்டு ரேட்டு மட்டும். ஆனால் என்ன வேஸ்டேஜ்னு 2 கிராம் கழிச்சுக்கிருப்பாங்க. 2 கிராம் கழிச்சா கூட 38 கிராமுக்கு 9,705 ரூபா இன்றைக்கி ரேட்டு படி 3,68,790 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுக்கும்போது 3,08,934 ரூபாய்க்கு எடுத்தோம். இப்போ உள்ள கோல்டு ரேட்டு படி வேஸ்டேஜ் போக கணக்கு பார்த்தாலும் கூட 59,856 ரூபா லாபமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தங்கம் வாங்குறது எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு லாபம்தான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான இடையில வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, சிறு சிறு தங்கமாவது தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நமக்கு நல்லது. அப்போ தங்கம் வாங்குறது என்றைக்குமே நம்மளுக்கு பெஸ்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.